சர்வதேச நிதியம் IMF பாகிஸ்தானுக்கு இரண்டாவது முறையாக $1023 மில்லியன் கடன் அளித்துள்ளது. 2025 மே 16ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டுள்ள இந்த கடனானது பாகிஸ்தான் ஸ்டேட் வங்கி அந்நிய செலவாணி இருப்புக்காக பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் நடைபெற்ற சர்வதேச நிதியத்தின் நிர்வாக குழு கூட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கப்படுவது குறித்து தன் கவலையை தெரிவித்துள்ளது. இந்தியா IMFஇன் 25 உறுப்பு நாடுகளில் ஒன்றாக இருப்பதால் செல்வாக்கு செலுத்த முடியாத நிலையில் உள்ளது. இலங்கை, வங்கதேசம், பூட்டான், பாகிஸ்தான் என்ற மத்திய ஆசிய நாடுகளின் குழுவில் ஈரானால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையை போல் ஒரு நாட்டுக்கு ஒரு வாக்கு என்று அல்லாமல் பொருளாதார பங்களிப்பை பொறுத்து சர்வதேச நிதியத்தில் IMFஇல் வளரும் நாடுகள் மீது வளர்ந்த நாடுகளின் மேலாண்மையை உணர முடியும். உதாரணமாக, அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வாக்கு சதவீதம் 16.49 என்பதோடு இந்தியாவின் வாக்கு சதவீதத்தை 2.6 ஒப்பிட வேண்டும். 2023 போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு $15.6 பில்லியன் கடனுதவி செய்யப்பட்டுள்ளது. IMF தன்னுடைய விதிகளையே தளர்த்தும் அளவுக்கு பாகிஸ்தானுக்கு கடன் வழங்க ஏற்கனவே செய்யப்பட்டுள்ள முடிவை தடுக்கும் அளவுக்கு இந்த சிந்தனை வலுப்பெறவில்லை. ஹுசைன் ஹூகானி, பாகிஸ்தானுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர், IMFக்கு 24 அல்லது 25 முறை செல்வதென்பது ICUவுக்கு செல்வது போன்றது. உள்கட்டமைப்பு சவால்களை சமாளிப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இந்தியா உண்மையிலேயே இதை சமாளிக்க விரும்பினால் இந்தியா ஐக்கிய நாடுகள் ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் என்ற அமைப்பிடம்தான் புகார் அளிக்க வேண்டும். பயங்கரவாத நடவடிக்கைக்கு ஒரு நாடு நிதி அளிக்கிறதா இல்லையா என்பதை இந்த அமைப்பு தான் கண்காணிக்கும். 2022ஆம் ஆண்டில் FATFஆல் நிழல் உலக பட்டியலில் வைக்கப்பட்ட பாகிஸ்தான் அதிலிருந்து அகற்றப்பட்டுள்ளது. ஆசிய வளர்ச்சி வங்கியிடமிருந்து அருணாச்சல பிரதேசத்திற்கு கடன் கோரியதை சீனா இரு தரப்புக்கும் இடையே இருக்கும் பிரச்சனையை தெரிவித்து தடுத்துள்ளது. IMF ஒன்றும் தன்னாட்சியுள்ள அமைப்பு அல்ல என்று கூறப்படுகிறது. இது போன்ற அரசியல் செய்திகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.